வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கு. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்போ ரெனோ 14 வந்து போட்டிருப்போம். இன்னைக்கு அதோட ப்ரோ வெர்ஷனான ஓப்போ ரெனோ 14 ப்ரோ வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக் இன் இந்தியா 10 years with you வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெனோ 14 மாதிரியே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஐ கேமரா சிஸ்டம், அப்புறம் வந்து 50MP 3.5x டெலிஃபோட்டோ லென்ஸ், அப்புறம் வந்து டிமென்சிட்டி 8415 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 6200 mAh பேட்டரி, அப்புறம் 80 வாட் சூப்பர் ஹூக், அப்புறம் வந்து 50 வாட்ஸ் ஏர் ஹூக். இப்போ சூப்பர் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்மே வந்து இருக்குது, வேற லெவல். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட வேரியன்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா 12+256. அப்புறம் சார் வேல்யூன்னு வரையில இதோட ஹெட்சார் பார்த்தீங்கன்னா 1.164 அண்ட் பாடி சார் பார்த்தீங்கன்னா 1.40. சரி, ஓகே, இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் அண்ட் பேப்பர்ஸ் தான் வந்து இருக்கும். சோயா நமக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. நார்மல் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கம்பேர் பண்ணும்போது இதுவும் ஆக்சுவலி டிரான்ஸ்பரண்ட் தான், பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான பேட்டர்ன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபோன் வந்து இருக்குது. இது எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 80 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் சி கேபிள், அப்புறம் சிம் இஜெக்டர் டூல். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவரை வந்து எடுத்துப்போம். ஸோ ஃபோன் இந்த ஒயிட் கலரில் பார்க்க வேறு லெவலில் வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கரூர் பேரடைஸ் மொபைல்ஸ். ஸ்ரீ கரூர் பேரடைஸ் மொபைல்ஸ் கரூரில் இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே நிறையா ப்ராடக்ட்ஸ் யூனிக் அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, கரூரில் இவங்க தான் மோட்டோவோட ஆத்தரைஸ்டு டீலர். அதனால மோட்டோவில் இருக்க எல்லா மாடல் ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். மோட்டோ மாதிரி ஆன்லைன் பிராண்ட்ஸாக இருக்கிற சிஎம்எஃப், நத்திங் அண்ட் ஐக்யூ ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிடைக்கும். அப்புறம் ஐஃபோனில் இருக்க எல்லா மாடல் ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிடைக்கும். ஐஃபோனோட ஒரிஜினல் ஆஸ் வெல் அஸ் பிராண்டட் ஆக்சசரிஸ்மே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிடைக்கும். எல்லா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க ஹெட்ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிடைக்கும். அண்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆக்சசரிஸ்மே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கரூரில் இவங்க கிட்ட மட்டும் தான் மார்ஷலோட ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். இது போக இவங்க பிராண்டட் பர்ஃப்யூமே பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறாங்க. இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபரில் வந்து பண்ணி தராங்க. இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இவங்களோட மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா பெரிஸ் பிளாஸாவில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. 2 ஷாப்போட அட்ரஸ்மே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ், இந்த ஃபோனை நீங்கள் வந்து கரூர் பேரடைஸ் மொபைலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செம சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் ஓப்போ சைட்லேருந்து ப்ரீ ஆர்டர் ஆஃபர் வந்து சொல்லுவாங்க. அந்த எல்லா ப்ரீ ஆர்டர் ஆஃபர் அண்ட் கேஷ்பேக் ஆஃபர் இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா கரூர் பேரடைஸ்லேருந்து கிடைக்கும். இது போக எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்க்ளூசிவாக என்ன கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த ஃபோன் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவுமே ப்ரீமியமான ஒரு ஃப்ராஸ்டட் ஃபினிஷ் உள்ள கிளாஸ் பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு மாதிரியான பேட்டர்ன் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே யூனிக் அண்ட் ப்ரீமியமாக வந்து இருக்குது. அப்புறம் சைடில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டல் ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரஷ்ட் அலுமினியம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெஜர்ஸ் வந்து ஆகாது. அப்புறம் இந்த ஃபோனை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே இதோட திக்னஸ் தான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா செம ஸ்லிம்மாக வந்து இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 7.5 mm தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா லைட் வெயிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் 201 grams, அதாவது 6200 mAh பேட்டரி இருக்கிற ஃபோனுக்கு 201 grams பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸின் வரையில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் சிம்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் சி போர்ட் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கொடுக்கல. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் அண்ட் வால்யூம் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்காக நல்லா டாக்டைலாக வந்து இருந்துச்சு. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா மைக்ஸ், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IP68/69க்கான வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் ப்ரூஃபாகவுமே வந்து இருக்கும். நெக்ஸ்ட், இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.83 inchக்கான 120 Hz AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் அதில் வந்து 1.5K பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் வந்து டிஸ்பிளேல வந்து காமிக்கிறேன். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கலர் மோட்ஸ் 3 வந்து கொடுத்துருக்காங்க. நேச்சுரல், ப்ரோ, விவிட். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் இது போக நம்ம வந்து கலர் டெம்பரேச்சருமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுலேயுமே வந்து அந்த ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடாப்டிவ் டோன், ஸோ அது வேணாலுமே நம்ம ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அப்புறம் இமேஜ் ஷார்ப்னர் அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வீடியோ கலர் பூஸ்ட் அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன், ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து 1.5K வந்து இருக்குது. டிஃபால்ட்டாக அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்டில் தான் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட், இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ செலக்டில் வந்து இருக்குது. உங்களுக்கு ஃபோர்ஸ்டு 120 Hz வேணும்னாலுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10-bit டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது போக இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3840 Hzக்கான PWM டிமிங்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்குது. ஸோ சூப்பர். ஸோ ஓவராலாக இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே இந்த ஃபோனில் இருக்குன்னு நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். அடுத்த ப்ராசர்னு வரையில் இந்த ஃபோனில் வந்து 4 nm பில்ட் பண்ண MediaTek Dimensity 8450 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த MediaTek Dimensity 8450 ரொம்பவுமே ஒரு சூப்பர்பான ப்ராசர்னு வந்து சொல்லலாம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் 8s ஜென்த்ரியோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசர் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரேம் டைப்புன்னு வரையில் இதில் வந்து LPDDR5Xக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பீடுன்னு வரையில் இதில் வந்து UFS 3.1க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. UFS 4 கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்திருக்கும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓப்போ சாஃப்ட்வேரில் வந்து ட்ரினிட்டி இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி இந்த ஃபோனில் வந்து சுத்தமாக கவலையப்பட தேவையில்ல. அண்ட் பேட்டரின்னு வரையில் முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ஸ்லிம் ப்ரொஃபைல்லே நமக்கு வந்து 6200 mAhக்கான ஒரு மேசிவான பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, தேங்க்ஸ் டு சிலிகான் கார்பன் டெக்னாலஜி. அண்ட் இது போக நமக்கு வந்து 80 வாட் சூப்பர் ஹூப் சார்ஜர் கொடுத்துருக்கனால அது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வலாக எப்பயுமே இருக்கிற மாதிரி செம ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஏறிடும். இது போக இதில் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் சாதாரண ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லை, 50 வாட்ஸ்க்கான ஒரு சூப்பரான ஃபாஸ்ட்டான ஒயர்லெஸ் சார்ஜிங். எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெனோ சீரீஸில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கிறதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். அதனால் பேட்டரி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக சூப்பராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கேமராஸ்னு வரையில் இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP அண்ட் 50 MPக்கான அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 50 MPக்கான 3.5x டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபின்னு வரையில் செல்ஃபிலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 MPக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து கலர் டெம்பரேச்சர் சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவுமே அக்யூரேட்டான நேச்சுரல் கலர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் அண்ட் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் வந்து இருக்குது. ப்ரோ மோடில் நல்ல விஷயம் என்னன்னா நம்ம வந்து அந்த 3 லென்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோவில் மேக்ஸிமம் நம்மளால் வந்து 120x வரைக்கும் வந்து ஜூம் பண்ணிக்க முடியாதான் இந்த ஃபோனோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் போர்ட்ரேட் மோடு வந்து இருக்குது. போர்ட்ரேட் மோடில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபில்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் போர்ட்ரேட் மோடில் நம்ம வந்து இந்த 3.5x லென்ஸ் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணோம்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும். அண்ட் மற்ற மோட்ஸ்னு வரையில நைட் மோட் இருக்குது, ஹை ரெசல்யூஷன், பனாரோமா, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், டூயல் வியூ வீடியோ, அண்டர் வாட்டர், ஸ்டிக்கர், அப்புறம் ஸ்கேனிங்க்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ அதோட சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த சாம்பிள் வந்து 4K 60 FPS வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். அண்ட் ரெனோ 14 கம்பேர் பண்ணும்போது இந்த ரெனோ 14 ப்ரோவில் என்ன அட்வான்டேஜ்னால் இல்லை நமக்கு வந்து அல்ட்ரா வைட்லுமே 4K 60 FPSல வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அதில் நமக்கு வந்து 50 MPக்கான சென்சர் கொடுத்துருக்கனால அப்படியே நம்ம வந்து 3.5x லென்ஸ்லையுமே வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 18x வரைக்கும் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூமிங் பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஷன் வந்து செம ஸ்மூத்தாக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஐஃபோனில் எப்படி இருக்குது அந்தளவுக்கு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன்லேயுமே, அதாவது மிட்ரேஞ்ச்னா ஃப்ளாக்ஷிப் கில்லர் ஃபோன்லேயுமே இவ்வளோ சூப்பரான கேமராஸ் கொடுத்தது வந்து ரொம்பவுமே சூப்பரான விஷயம்தான். அடுத்து சாஃப்ட்வேர் நிறைய இந்த ஃபோனில் வந்து Android 15 அண்ட் ColorOS 15 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ColorOS 15 இந்த வாட்டி வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்ல எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. முடிஞ்சால் அதை நான் ஒரு வீடியோவில் வந்து காமிக்கிறேன். அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பற்றி இந்த ஃபோன் வந்து பார்க்கலாம். அபவுட் டிவைஸ், வெர்ஷன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா Android 15 தான் வந்து இருக்குது. அண்ட் May 1க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ப்ரைஸிங் வரையில் இந்த ஃபோனோட எக்ஸாக்ட் ப்ரைஸிங் எவ்வளோன்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா நான் அதை வந்து லான்ச் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி வந்து ஷூட் பண்ணுறனால
லான்ச் ஆனதுக்கப்புறம் அது ப்ரைஸ் தெரிஞ்சோடனே நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. பட் ஆனால் ஏன் கெஸிங் படி இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் அதாவது 12+256GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,000 ருபீஸ்க்கு வந்து இருக்கும். அப்புறம் 512GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 55,000 ருபீஸ்க்கு வந்து இருக்கும். அந்த ப்ரைஸ்க்கு சீரியஸாக அந்த ஃபோன் வேற லெவல் வருதுன்னு வந்து சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு கடைசியாக ஓப்போ ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்துச்சு ரெனோ சீரீஸில். ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ்க்கு அப்புறம் இந்த ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவுமே கம்ப்ளீட்டாக சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபோன் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.